எல்லாருக்கும் வணக்கம். போன பதிவை தொடர்ச்சியாக இந்த பதிவை பார்ப்போம். போன பதிவில் நாம் ஒரு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா அதை அந்த ட்ரேடை 4 விதமாக கையாளலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி, அது என்னென்ன? உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு ஏறுது அப்படின்னு நமக்கு தெரியுது. என்ன பண்ணலாம்? நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்டாக்கோட ஃப்யூச்சர்ஸை பை பண்ணலாம். நம்பர் 3, அந்த ஸ்டாக்கோட கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். நம்பர் 4, அந்த ஸ்டாக்கோட புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஸோ இதுதான் நாம் போன பதிவில் பார்த்தோம். இப்போ இதை தொடர்ந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் கீழே இறங்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டாக்கை செல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பட் ஸ்டாக்கோட ஃப்யூச்சர்ஸை செல் பண்ணலாம். எஸ், பண்ணலாம். அதே மாதிரி கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அதாவது அந்த ஸ்டாக்கு கீழே இறங்கும்போது என்னென்ன பண்ண முடியும்? 3 பண்ணலாம். 3 ஆக்டிவிட்டி. ஒன்று ஃப்யூச்சர்ஸை செல் பண்ணலாம். அதாவது ஸ்டாக்கு கீழே இறங்கும்போது ஃப்யூச்சர் செல் பண்ணலாம். கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி இந்த 3 விதமாக இந்த மார்க்கெட் கீழே இறங்கும்போது பண்ணலாம். மார்க்கெட் மேலே ஏறும்போது ஸ்டாக்கை பை பண்ணலாம். அப்போ அதில் 4 ஆக்டிவிட்டி. மார்க்கெட் மேலே போகும்போது, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை ஈக்விட்டியை டைரெக்டாக செல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அது அட்வைசபிளே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மணப்புரம் அப்படின்ற ஸ்டாக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக் நம்ம 4 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். எப்போது? மார்க்கெட் மேலே ஏறும்போதுன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த ஈக்விட்டியோட விலை 190 ருபீஸ், அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ். அதோட ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் 192. இங்கே அதே 190 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம். எதுக்காக? ஆப்ஷன்ஸுக்காக. கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் அதாவது ப்ரீமியம் 5 ருபீஸு, புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 10 ருபீஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம். அதான் அந்த ப்ரைஸை ட்ரேட் ஆகிட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். இந்த ப்ரைஸஸ் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரி, இப்போது மார்க்கெட்டில் 190 ருபீஸில் நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிங்க. ஆனால் மார்க்கெட்டு 180 ருபீஸில் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஒரு வாரமாக இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 15 நாள் இருக்கலாம், இல்லை ஒரு மாதமும் இருக்கலாம். இதுதான் டைம் டியூரேஷன். இட்ஸ் அப் டு யூ. ஸோ 190க்கு பை பண்ணோம், 180ல் முடிஞ்சிருக்கு. அப்போது லாபமாக நஷ்டமான நஷ்டம் 10 ரூபா நஷ்டம். அதே 170 ரூபா அப்படின்னா 20 ரூபா நஷ்டம். 140 ரூபானா 50 ரூபா நஷ்டம். எப்போ நமக்கு லாபம் ஆரம்பிக்குதுன்னா 190 ரூபாயை கிராஸ் பண்ணும்போது தான் லாபம் ஆரம்பிக்குது. இது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ஸை நீங்கள் 192 ரூபாவில் பை பண்ணிங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பை. மார்க்கெட்டு 180ல் முடிஞ்சுது அப்படின்னா 192 ரூபா மைனஸ் 180, உங்கள் 180 மைனஸ் 192 -12. ஸோ இங்கே அதே மாதிரி தான் 170ல் இருக்கும்போது -22, 140ல் -52. எப்போ 192 கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் நமக்கு லாபம் ஸ்டார்ட் ஆகுது ஃபியூச்சர்ஸில். சரி, இப்போ இந்த கால் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 5 ரூபா அப்படின்னு அந்த 190 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க. அது இப்போது 180ல் முடிஞ்சது. அப்போது காசு கொடுத்து வாங்கின அந்த ப்ரீமியம் வேல்யூ 0க்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி 170 போனாலும் அது 0க்கு வந்துடும். ஸோ 140னாலும் 0க்கு வந்துடும். எப்போ அது நமக்கு ப்ராஃபிட் வரும்? எப்போ அது 190 கிராஸ் பண்ணதோ அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 200 முடிஞ்சிருக்கு அந்த கால் ஆப்ஷன். நீங்கள் காலை பை பண்ண அந்த ஆப்ஷன் 200 முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்கீங்க? 5 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்போது இப்போ எப்படி இங்கே கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 200 மைனஸ் 190 அப்படின்னும் போது, ஏன்னா 190 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போது 200ல் முடிஞ்சிருக்கு. அப்போது 200 மைனஸ் 190 இஸ் ஈக்குவல் டு 10 ருபீஸ். ஏற்கனவே 5 ருபீஸ் கொடுத்து பை பண்ணியிருக்கீங்க. ஸோ செல் ப்ரைஸ் மைனஸ் பை ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5. உங்களுக்கு 10 மைனஸ் 5 5 ரூபா அப்படிங்கிறது லாபம். அதே மாதிரி தான் 210 ரூபாவில் முடியும் போது 20 ரூபா கிடைக்கும். அதை அதாவது லாபம் அப்படிங்கிறது அதில் ஏற்கனவே நீங்கள் பை பண்ண ப்ரைஸ் என்ன? 5. ஸோ தட் 15 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் இந்த கால் ஆப்ஷனில் நம்ம பை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இது ஒரு பேசிக் கேல்குலேஷன். இதே மாதிரி தான் செல் பண்ணும்போது என்னென்னு பார்ப்போம். ஒரு புட் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அப்போ மேலே ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபம். மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா அந்த புட் ஆப்ஷனை செல் பண்ணது அப்படியே அந்த ப்ரைஸ் கரைஞ்சிட்டே வரும். அது கரைய நமக்கு லாபம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு அது விற்றுருக்கீங்க?
புட் ஆப்ஷனை 10 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் விற்றுருக்கீங்க. 10 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 180 வந்து 10 ரூபாவில் விற்றுட்டீங்க புட் ஆப்ஷனில். இப்போ மார்க்கெட் வந்து 180 போகும்போது டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ தட் நாங்கள் 10க்கு விற்றுட்டோம், -10 இந்த பக்கம். ஸோ தட் இட் இஸ் 0. ஸோ 20 வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா -10. 10 ரூபாய்க்கு வாங்கினோம், ஆனால் 20 ரூபா போயிடுச்சு, அது -20 ரூபா போயிடுச்சு. அப்போது வந்து நமக்கு -10 வந்து நஷ்டத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் 140 போது -40 நமக்கு நஷ்டத்தில் இருக்கும். அப்போது இது எப்போ நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் புட் செல் அப்படிங்கிறது? மார்க்கெட் வந்து மேலே போனால் தான். அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 190ல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணும்போது மார்க்கெட் 200 போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கலெக்ட் பண்ண ப்ரீமியம் லாபம். அதுக்கப்புறம் எவ்வளோ போனாலும் ப்ரீமியம் நமக்கு லாபம் தான். அதனால் இந்த மாதிரி தான் இதை பேசிக்காக நம்ம கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். சரி, இதே மாதிரி இன்னொரு உதாரணம் இதுக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மனப்புறம் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை, சேம் ப்ரைஸஸ் எல்லாமே, ஃபியூச்சர்ஸும் சரி ஈக்விட்டியும் சரி. இதில் என்னென்ன ஆக்டிவிட்டியில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 3 தான், 3 கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸை செல் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் பை. கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் பை. புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் செல். அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் இதே மாதிரி இந்த கேல்குலேஷனை இது பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸை நீங்கள் ஸ்டாக்கோட ஃபியூச்சரை வந்து நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. 192 செல் பண்ணிட்டீங்க. மார்க்கெட் 180ல் முடியும் போது 12 rupees ப்ராஃபிட், 170ல் முடியும் போது 22 rupees ப்ராஃபிட், 140ல் முடியும் போது 52 rupees ப்ராஃபிட். எப்போ மார்க்கெட்டு நம்ம செல் பண்ண ப்ரைஸை விட அதிகமாக மேலே போகுதோ அப்போ தான் வி ஆர் மேக்கிங் லாஸ். அப்போது 200ல் முடியும் போது -8ம், 210ல் முடியும் போது -18ம் இருக்குது. இது வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில். வேறு கால் செல்லுன்னு வரும்போது நம்ம கால் செல்லில் என்ன பண்ணியிருக்கோம், 5 rupeesன்ற ப்ரீமியமை அப்படியே செல் பண்ணியிருக்கோம். ஸோ தட் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போனாலும் அந்த கலெக்ட் பண்ண ப்ராஃபிட் நமக்கு லாபம், 5 ரூபா அப்படிங்கிறது லாபம். அதுவே மார்க்கெட் நம்ம நினச்ச டைரெக்ஷனில் பார்க்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா தான் நமக்கு லாஸு. உதாரணத்துக்கு 200ல் போகுது மார்க்கெட் முடியுது அப்படின்னா நாம் 190 வந்து 5 ரூபாவில் செல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து 200ல் போய் முடியுது அப்படின்னா நமக்கு -5 rupees வில் பி லூசிங். ஏன்னா 10 ரூபா வந்துடும். அது மேலே 10 ரூபா வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே வந்து 5 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 10 ரூபாய்க்கு வாங்கும்போது -5 அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் 210 ரூபாவில் மார்க்கெட் முடியும் போது -20ல் போய் முடியும். அப்போ ஏற்கனவே நம்ம 5 ரூபா கொடுத்து செல் பண்ணிட்டோம். இப்போது திரும்பவும் 20 ரூபாய் கொடுத்து 20 ரூபா வாங்கும்போது 5 - 20 = -15. இதுதான் இந்த கேல்குலேஷன். புட்டு ஆஸ் இட் இஸ் சேம். புட்டை பை பண்ணுறது அப்படியே ஆஸ் இட் இஸ். இந்த கேல்குலேஷன் 10 ரூபா மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா ஒன்றுமே இல்லை, 180 ரூபா வரைக்கும் அந்த 10 ரூபா தான். அந்த 10 ரூபா வந்து சேஞ்சஸே இல்லை அப்படின்னா 0 தான் நமக்கு. அதுவே 170 அப்படின்னு வரும்போது 10 ரூபா லாபம். நம்ம வாங்கினோம், 10 ரூபா கொடுத்து வாங்கினோம், இப்போ 20 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ தட் 10 ரூபா லாபம். இதுவே 140 ரூபா போகும்போது நம்ம 10 ரூபா கொடுத்து வாங்கினோம், 50 ரூபா மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ தட் என்ன ஆகும், நமக்கு 40 ரூபா லாபம். ஸோ தட் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை மட்டும்தான் போட்டிருக்கோம். இதே வந்து நீங்கள் 200 போகும்போது லாஸ். 10 ரூபா கொடுத்து வாங்கின அந்த ப்ரீமியம் அப்படியே லாஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. அது எவ்வளோ வேல்யூ போனாலும் சரி, பியாண்ட் 190க்கு மேலே எவ்வளோ போனாலும் சரி நமக்கு வந்து இது லாஸை தான் கொடுக்கும். சரி, ஸோ இதுதான் இதோட அடிப்படை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் எப்படிலாம் அப்ளை பண்ணி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.